அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் மண்ணையும் பொன்னாக்கும் இந்த உலகத்தையே காலடியில் வைக்கக்கூடிய ஞாயிறு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 திக்ரு 70 முறை. நீங்கள் எதை நாடினாலும் அந்த ரப்பு உங்களுக்கு இன்றைக்கு இரவுக்குள்ளேயே தருவான். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமைய ஏன் நம்ம ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப வேலையான ஒரு நாள். அந்த வேலையில் உங்களுக்கு ஏகப்பட்ட சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமத்தோட இந்த திக்ரை அவங்க ஓதுனாங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா ரெட்டிப்பு பலனை அவங்களுக்கு தருவான். முதல்ல வேலையே அவங்களுக்கு ஒரு திக்ரு போல தான், சதக்கா செய்கிறத போல தான். அதுலேயும் அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வை நினச்சி ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த திக்ரை ஓதுறது அப்படிங்கிறது இந்த உலகத்தையே கேட்டாலும் அல்லாஹ் தந்துடுவான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நம்மள நிறைய பேருக்கு நிறைய தேவை உண்டு. நிறைய பேருக்கு சிரமங்கள் லேசானா போதும், நிறைய பேருக்கு பணம் வந்து சேரணும், நிறைய பேருக்கு ஆசைப்பட்ட விஷயங்களை அடையணும், இப்படி நிறைய தேவைகள் இருக்கு. அந்த அனைத்து தேவைகளுக்குமே சில திக்ருகளில் வழி உண்டு. ஒரு திக்ரு பணத்துக்காக இருக்கும், ஒரு திக்ரு தேவைக்காக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல போகிற 2 திக்ரு செல்வத்துக்கும் உங்களுக்கு சிறந்தது, உங்களோட ஆசைகளை கபூலாக்கி தரக்கூடியதிலும் சிறந்தது. சிறந்ததிலும் சிறந்த திக்ரை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த 2 திக்ரை இன்றைக்கு எப்படியாவது ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்றைக்கு இரவு வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக கிடைக்குதோ அந்த நேரத்தில் இதை ஓதிக்கோங்க. அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் நபி மூசா அலைஹி வஸல்லம் அவங்க ஓதிய ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இது தேவைகளுக்கும் உங்களுக்கு போதுமானது, உங்களோட சிரமத்தை லேசாக்கவும் போதுமானது, உங்களுடைய செல்வத்திற்கும் போதுமானது. நீங்கள் இந்த 3ல் எதை தேடிட்டு இருந்தாலும் இந்த திக்ரு உங்களுக்கு போதுமானது. அடுத்தது, செல்வத்தை தாராளமாக கொடுக்கக்கூடிய, மண்ணையும் பொன்னாக்கக்கூடிய ஒரு ஆயத்து அப்படின்னா அது இந்த ஆயத்து தான். ஆயத்தே ரிசுக் என்று அழைக்கக்கூடிய ஆயத்துக்கள்ல இதுவும் ஒரு ஆயத்து. இன்னல்லாக ஹுவர் ரஸாக்கு துல் குவத்தில் மதீன். நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் ரிசுக் வாழ்வாதாரம் வழங்குவதில் வலிமை மிகுந்த சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லா. இந்த திக்ரும் உங்களுக்கு ரிசுக், உங்களுக்கு தேவையான அனைத்திற்குமே போதுமானது. ஏன்னா ரிசுக் வாழ்வாதாரம் அப்படிங்கிறது வாழ்றதுக்கு தேவையான அனைத்தையும் உள்ளடக்கிய வார்த்தை தான் இந்த வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடியது எது, எந்த திருநாமம் அப்படின்னா அது ரஸாக்குங்கிற திருநாமம் தான். அதை கொண்ட இந்த வசனத்தை நம்ம ஓதும்போது நமக்கு அனைத்தையுமே ரப்பு நமக்கு கபூலாக்கி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நீங்கள் வேலையோட வேலையாக பெண்கள் இந்த திக்ரை ஓத மறக்காதீங்க. 2யும் சேர்த்து 70 முறை ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களோட சிரமத்தை லேசாக்குவான், உங்களோட கஷ்டத்தை லேசாக்குவான், உங்களுக்கு தேவையான செல்வத்தை தருவான், உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயத்தையும் நடத்தி தருவான். இன்னும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தருவான், அல்லாஹ்வினுடைய அன்பை தருவான், அல்லாஹ்வினுடைய கருணையை தருவான். இரு உலகிலும் நீங்கள் ஆசைப்பட்டதை விட சிறந்ததிலும் சிறந்ததை ரப்பு தருவான். எனவே இன்றைக்கு பெண்கள் யாருமே இந்த திக்ரை மிஸ் பண்ணிடாதீங்க. வேலையோட வேலையாக இந்த திக்ரையும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. கண்டிப்பாக அந்த துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் ரொம்ப ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் உங்களுக்காக துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் கமெண்ட்ஸில் யா அல்லாஹ் ஆமீன்னு போட்டுருங்க. மேலும் உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு வஜீஃபா வேணும், இன்னும் உங்களோட ஒவ்வொரு சிரமங்களுக்கும் ஒவ்வொரு வஜீஃபா வேணும், அல்லாஹ்விடத்துல நெருங்கணும், நான் கேட்டால் எனக்கு ரப்பு உடனே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் எல்லா விதமான தேவைகளுக்கும் வஜீஃபா இருக்குது. ஒவ்வொரு வீட்லையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் தான், அதனால் யோசிக்காதீங்க. மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஹெர்பல் மூலிகை மிக்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் இந்த மூலிகை மிக்ஸை மட்டும் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டா மட்டும் போதும். அதை தொடர்ந்து தேய்க்கும் போது முடி சார்ந்த எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. அதோட நம்மக்கிட்ட சீக்ரெட் சீயக்கா மிக்ஸும் இருக்குது, மூலிகைகளை கலந்த மிக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ஹேர் பேக்காகவும் போடலாம், ஹேர் வாஷாகவும் பயன்படுத்தலாம். இன்னும்
ஆரோக்கியத்துக்காக மில்லட் மிக்ஸ் இருக்குது. இந்த மில்லட் மிக்ஸு இந்த வெயில் காலத்துக்கு உங்களுக்கு ஏற்றது. இதை நீங்கள் கூழாவோ கஞ்சியாவோ களியாவோ நீங்கள் எடுத்து மோர் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடம்பை குளிர்ச்சியாக பார்த்துக்கும். இன்னும் நீங்கள் ஆரோக்கியமான ஒரு உணவு எடுத்துக்கிட்ட திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களோட முகத்தை அழகாக வச்சுக்கணும். இந்த வெயில் காலத்துலேயும் நீங்கள் ரொம்ப க்ளோவாக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்மளோட சீக்ரெட் நலங்கு மாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மேலும் இது போல் உங்களோட வீட்டுக்கு தேவையான அழகு குறிப்பு, ஆரோக்கிய குறிப்பு, இன்னும் வீட்டு குறிப்பு இதெல்லாமே பாரம்பரியமான முறையில் இருந்து ரொம்ப எளிமையான டிப்ஸுகள் குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனலில் அதை பற்றிய பதிவுகளை நம்ம போட்டுட்டு வர்றோம். அந்த சேனலோட லிங்க்கை நான் இந்த கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்ஷால்லா எல்லோருமே பார்த்துட்டு அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. இன்னும் எந்த மாதிரியான டிப்ஸ்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதுக்கான பதிவுகளை அடுத்தடுத்து நம்ம போடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.